தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் பராமரிப்பு எப்படி இருக்கிறது, பயணிகளின் வசதிகளையும் பாதுகாப்பையும் மேம்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து மதுரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் தற்போது பார்க்கலாம். பிளாஸ்டிக் ஒழிப்பு பெருகிக்கிட்டே வருது. மக்கள் வந்து போற இடம் கடைகள் எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. கல்வி பிரச்சனை தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அரசு பஸ்ஸு மக்கள் மகளிருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இருந்தாலும் சில நேரங்கள் வந்து டயத்துக்கு பஸ்ஸுக்கு வரமாட்டேங்குது. அதை நம்பி தான் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். வேலைக்கு போகிறவங்கெல்லாம் ரொம்ப சரி மகளிர் பஸ்ஸு ஃப்ரீயாக கிடைக்குது, நமக்கு ஒரு வருமானம் அதில் குறையுது அப்படிங்கிறக்காண்டி தான் நின்று வெயிட் பண்ணுறோம். ஆனால் டயத்துக்கு வர மாட்டேங்குது, கொஞ்சம் லேட்டாக வருது. அதனால் நாங்கள் டயத்தை பிக்கப் பண்ணி வேலைக்கு போக முடியல. ரிட்டன் வரும்போது பிள்ளைங்களை பார்க்கணுங்கிறக்காண்டி லேட்டாகவும் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் டயத்துக்கு பிக்கப் பண்ணி வந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். மகளிர் பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டது நல்ல யூஸ் தான் மகளிர்களுக்கு. இருந்தாலும் அது கொஞ்சம் டயத்துக்கு வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா அதை நம்பி தான் நிறையா பேர் இப்போ கிராமத்தில் இருக்கவங்களாம் டவுனுக்கு வேலைக்கு வந்து மூவ் பண்ணுறாங்க. நமக்கு ஒரு 1000 ரூபா மிச்சமாகுதே அப்படின்னு நினச்சி வேலைக்கு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் டயத்துக்கு பிக்கப் பண்ணி கொஞ்சம் மகளிரை பார்த்தோன்னே சில டிரைவர்கள் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் நிற்காமல் கொஞ்சம் ஸ்டாப் விட்டு தள்ளி போய் நிற்கிறாங்க. எங்களை பார்த்த உடனே மகளிருக்கு ஃப்ரீனால அந்த நினப்பு வருது அவங்களுக்கு. அது இல்லாமல் கொஞ்சம் நின்று ஸ்டாப்பில் நின்று எங்களையும் கொஞ்சம் பார்த்து ஏற்றிட்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. ஒரு இப்போ இலவச பஸ்ஸுன்னு வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இலவச பேருந்து வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக கொஞ்சம் இப்போ இந்த நார்மல் பேருந்து சொகுசு பேருந்துன்னு விட்றாங்க பார்த்தீங்களா, அந்த பேருந்தை வந்து நார்மல் பேருந்து அதுவே நார்மல் பேருந்தாக கொஞ்சம் கதவை மட்டும் கொஞ்சம் நல்லா மூடி கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக விட்டாங்கன்னா கொஞ்சம் அந்த கீழே வந்து பசங்க தொங்கிட்டு வர்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இது நல்லாயிருக்கும். இலவச பஸ் ஒன்றும் அவசியம் கிடையாது. மக்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து சேஃப்டியாக என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க. காசு வந்துட்டு என்ன அந்த இலவச பஸ்ஸை நிப்பாட்டிட்டு என்ன வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு பஸ்ஸு தெளிவாக இருக்கோ அந்த பஸ்ஸை கொடுங்க போதும். அதுவே மக்களுக்கு வந்து நீங்கள் செய்கிற ஒரு ஒப்பற்ற நல்லது திட்டம்ன்று நாங்கள் மக்கள் வந்து நினைக்கிறோம். வேறு எதுவும் செய்ய வேணாம். ஸ்கூல் பஸ்ஸெல்லாம் சரியில்லாமல் இருக்குது. பிள்ளைய பாதுகாப்புக்கு பிள்ளைகள்லாம் தொங்கிட்டு தான் போகுது. அரசு அதிகாரிகள் அதை பயன்படுத்தி பாதுகாப்பு கொடுக்கணும். நிறையா சம்பவங்கள், நிறைய கஞ்சா சம்பவங்கள் நிறையா நடக்குது. மக்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அரசு அதிகாரிகள் அதுக்கு செய்யணும்னா மக்களுக்கு செய்யணும் தேவையோ அதை மட்டும் பயன்படுத்தும். குறிப்பாக வந்து இப்பொழுது இலவச பேருந்து பற்றி ஒரு சில கருத்துக்களை நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். இலவச பேருந்து என்பது திட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய திட்டம். இதனால் பெண்களுக்கு வந்து மிக பெரிய பொருளாதார பயன் ஏற்பட்டிருக்கு. இப்போ எல்லா மக்களும் சொல்லின்றாங்க. நான் கூட பயணிச்சிருக்கேன் அந்த பஸ்ஸில். கிட்டத்தட்ட பஸ்ஸில் வந்து பாதி மக்கள் வந்து பெண்களாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து இலவசமாக டிக்கெட் தரும்போது அவங்களோட மகிழ்ச்சியை நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம். குறிப்பான இந்த திட்டம் வந்து சூப்பர் திட்டம். ஆனால் அதற்கான பேருந்துகள் என்பது ஒரு 10% பேருந்துகள் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருக்குது. அதை வந்து இன்னும் புதுசாக புது பேருந்துகளை வந்து இப்போ நிறையா இயக்குறோம். அந்த பேருந்துகளையும் மாற்றி கொடுத்தா இன்னும் மக்கள் இன்னும் பல்வேறு மக்கள் இன்னும் பயணிப்பாங்க. இந்த திட்டத்தினால நிறையா மக்கள் பயன்பெற்றிருக்காங்க. குறிப்பாக கிராமப்புறத்துலேருந்து நகரப்புறத்துக்கு சாதாரண அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னு சொல்லுவாங்க, அந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு மிக பெனிஃபிட்டாக இருக்குது. குறிப்பாக அவங்களுக்கு வந்து பஸ் பயணம் என்பது வந்து மிக சொகுசாக கிடைக்கணும். அதுக்கு வழிவகை செய்யணும். அதுக்கு ஒரு சில பேருந்துகளை மாற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அரசு பேருந்து உழைக்கும் மக்களுடைய போக்குவரத்து பயணமானது அரசு பேருந்தில் தான் ஒரு 80 விழுக்காடு மக்கள் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அரசு பேருந்து ஒரு நிறுத்தத்துலேருந்து இன்னொரு நிறுத்தத்துக்கு போகிறதுக்குள்ளேயே அதில் கேட்கக்கூடிய சத்தங்கள் கடன்னு இதய நோயை உருவாக்குற மாதிரி இருக்குது. போக்குவரத்து பயன்பாடு என்பது ரொம்ப மோசமாக தான் இருக்குது. பஸ்ஸை வந்து முறையாக பராமரிக்கிறது இல்லை. பயணிகள்கிட்ட மட்டும் டிக்கெட்டை ரொம்ப கராராக கேட்குற இந்த கண்டக்டரும் இந்த அரசாங்கமும் அந்த பஸ்ஸை முறையாக பராமரிக்கிற மேலாளரை, போக்குவரத்து சம்மந்தமான அதிகாரிகள், டிப்போ அதிகாரிகளெல்லாம் முறைப்படுத்தி இந்த மக்களுக்கு சரியான வகையில் பேருந்தை இயக்கணும், அதை வழி நடத்தணும், அதை பராமரிக்கணுன்ற எண்ணத்தை இல்லாமல் ரொம்ப அலட்சியமான அரசாங்கமாக செயல்படுது. இன்றைக்கி இருக்கிற தனியார் மையத்தில் பார்த்திங்கன்னா தனியார் பேருந்துகளையும் நம்ம பார்க்குறோம், நீங்களும் பார்க்குறீங்க. அது பூராமே நல்லா இருக்குது, நல்லா பயணமாக இருக்குது. 2 கண்டக்டர் போட்டிருக்காங்க, நல்லா வசதியாக இருக்குது. ஆனால் அரசு பேருந்தை நம்பி வாழ்கிற இந்த உழைக்கும் மக்கள்கிட்ட அந்த அரசு பேருந்து பயணம் என்பது ஒரு போதிய அளவில் இல்லை. ஒரு இடத்துலேருந்து ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போய் இறங்குறதுக்குள்ளே உடல் வலி தான் மிச்சமாகுது. காசையும் கொடுத்து உடல் வலியை தான் வாங்குகிறோம். ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு சீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கீழே கால் வைக்கிற இடம் ஓட்டையாக இருக்குது, படிக்கட்டு ஓட்டையாக இருக்குது. பாதுகாப்பு இல்லாத பேருந்தாக தான்
இந்த தமிழக அரசு பேருந்து இந்த போக்குவரத்து கழகத்தை இயக்கிக்கிட்டு இருக்காங்க. நான் இதன் மூலிமா சொல்ல வர்றது, உழைக்கும் மக்கள் நாங்கள் பயன்படுத்துகிற அதிக வாகனங்கள் போக்குவரத்து வாகனங்கள் தான், அது பஸ்ஸு தான், அரசு பஸ்ஸு தான். அதை முறையாக செழுமையாக அதை மேம்படுத்தணும். இந்த மேம்படுத்துறதுக்கு இந்த அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு அரசுன்னு பேர் வைக்கணும், அதை முறைப்படுத்தணும். அதை இந்த மக்களுக்கு சரியான முறையில் மேம்படுத்தி சரியான போக்குவரத்து கழகமாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமாக உருமாறணும்னு யானமலை ஒத்தக்கடை கிராமத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். என் பெயர் காளிமுத்து. பிளாஸ்டிக் ஒழிப்பு பெருகிக்கிட்டே வருது. மக்கள் வந்து போற இடம் கடைகள் எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. கல்வி பிரச்சனை தொடர்ந்து போயிட்டு இருக்கு.